Hi everyone, welcome to our channel. It's Learn Daily. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டர்முக்குரிய ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். 10, 11 அண்ட் 12 புரியுது. ஸோ இன்னைக்கு டே 26. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட்க்கு டிஃபைன் மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் அண்ட் இன்க்ளனேஷன் அந்த கொஷின். நெக்ஸ்ட் வாட் இஸ் ரெசோனன்ஸ் கண்டிஷன் இன் சைக்ளோட்ரான், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட் டிஃபைன் ஆம்பையர். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அண்ட் நெக்ஸ்ட் is an ammeter connected in series or parallel in a circuit way. So reasoning question மாதிரி அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு மறக்காம இந்த 5 கொஸ்டின் 12th ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணிருங்க. 11th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா through the law of conservation of linear momentum, use it to find the recoil velocity of gun when a bullet is fired from it. ஸோ law of conservation of linear momentum அந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு டீட்டெயில் மட்டும் படிங்க. ஸோ அந்த லெசன்ஸில் இருக்க எல்லா டீட்டெயிலும் மோஸ்ட்லி கவர் பண்ண தான் செய்யணும். ஸோ இது இம்பார்ட்டண்டான டீட்டெயில் தான், மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 13th லெசனும் ஃபர்ஸ்ட் லெசன் 7th லெசன் 12th லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு உங்களுக்கு 13th லெசன் ரிவிஷன், நாளைக்கு டெஸ்ட்டு. ஸோ 13th லெசனில் அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட், பாராசைட்டிக் அடாப்டேஷன் ஆஃப் லீச், ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அது போக அதில் ஆன்சர் 1 or 2 சென்டென்ஸ்ன்னு போட்டு டென்டல் ஃபார்முலா, அடுத்தது ஆஸ்டமா இன் ரேபிட், ஹெட்ரோடான்டன் இன் நேச்சர், ஸோ அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இன்னைக்கு உங்களுக்குரிய போர்ஷனை 10th ஸ்டாண்டர்ட் மறக்காமல் ரிவைஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம், ஸோ உங்களுக்கு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ 11 and 12 உங்களுக்குரிய போர்ஷனை இன்னைக்கு மறக்காமல் கவர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.